ஹலோ மைக் செக் 1 2. என்ன பேசுறதுன்னு தெரில. சரி, நான் ஒரு ஃப்ளோவாக என்னென்னலாம் மைண்டில் என்ன வருதோ அப்படி பேசிகிட்டே இருக்கப்பா. சரி, நான் ஃபஸ்ட்லாம் இதேமாரி என்ன பண்ணுவேன்னா, அது பேர் என்ன, வீடியோ ஜேர்னல் எழுதுறதுக்கு எனக்கு ஜென்ரலாக சோம்பேறித்தனம். ஸோ என்ன பண்ணுவேன், நான் வீடியோ vlog மாதிரி பண்ணிவிட்டு அன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது அப்படி சொல்லி என்னென்னா மெயினாக அதான் ஜேர்னலிங் பண்ணணும். ஆனால் எனக்கு சோம்பேறித்தனம். ஸோ அதை நான் எப்பயுமே பண்ணுவேன். ஒரு 10 days மேக்ஸிமம் பண்ணுவேன். அப்புறம் நிறுத்திடுவேன். இதை நான் என்ன பண்ணுவேன்னா, மாடிக்கு போயிடுவேன் ஃபஸ்ட்டு, ஒரு ப்ரைவசியாக இருக்கணும்ன்ட்டு. அப்புறம் மாடி போகிறதே இல்லையா, ஸோ அப்படி விட்டேன். கீழே இருந்தால் பண்ணுறது இல்லை. என் மீசையை பார்த்துட்டே இருந்தேன் நான் சொல்லுவோம், அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சார்லி சாப்ளின் மாதிரி எப்படி வெட்டியிருக்கோம். ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ அதுதான் மாடியில் பண்ணியிருந்தேன், அப்புறம் விட்டேன். அப்புறம் எப்பவுமே யோசிப்பேன், ஜேர்னலிங் பண்ணுறது நல்லது தான், ஆனால் நான் இன்றைக்கி பண்ணுவேன்னு பண்ணவே மாட்டேன். ஸோ அதுதான் நடுராத்திரி இப்போ 2:20 பண்ணிடணுன்னு பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி டேட் என்னென்னா August 3rd 2024. அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரியே ஆகிடுமோ. அந்த வீடியோவில் இந்த வீடியோ பழைய பண்ணதுலேருந்து ஒரு 2 வருஷம்லாம் டைம்லேருந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இல்லை. பட் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்டு. இப்போது எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் பேர் தீபா. மிச்சப்படி அதோட காலேஜ் லைஃப் ஃபர்ஸ்ட், நார்மல் லைஃப் ஃபர்ஸ்ட். ஐ ஹேட் பின் ஒர்க்கிங் அவுட், அது கொஞ்சம் டீசென்ட். அதுதான். பட் நான் இப்போ என்னெல்லாம் பண்ணணும் அது மாதிரி ஜென்ரலாக யோசிச்சுட்டே இருப்பேன். என்ன பண்ணணும்னு vlog பண்ணணுன்னு யோசிப்பேன். ஸோ அதுக்கு தான் ஹலோ. என்னெல்லாம் பேசணுன்னா, நேற்று என்ன பண்ணேன்னு மட்டும் சொல்லணும்னு வச்சுப்போம். நேற்று மீன்ஸ் அதான் செகண்ட், இன்னைக்கு தேர்டு. செகண்ட் என்ன பண்ணேன், தூங்கவே இல்லை. ஃபுல் தூங்கவே இல்லை. காலையில் ஏஞ்சிக்கல. காலைல 6 மணிக்கு அம்மா கிளம்புறதா இருந்தாங்களா, அப்போது நான் சாப்பாடு பேக் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி வெட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு காஃபி டீ நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கு. சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோன் நோண்டினே இருந்தேன். தென் நான் ஹவு மியூசிக் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ் லைக் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ராயல்ட்டிஸ் கலெக்ட் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் பார்த்துருந்தேன். அதில் பார்த்ததில் தெரிஞ்சது 3 டைப் ராயல்ட்டி இருக்குது. இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், அதுக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு அது பேர் ஏதோ ஒன்று சொன்னாங்க, மறந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது லைக் அவங்களால இந்த பாட்டு தான் வேணும் அந்த பாட்டு தான் வேணும்னு ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. லைக் ரேடியோ, அதுக்கப்புறம் பேண்டோரான்னு ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அதில் நீ இந்த சாங் தான் கேட்கணுன்னு இல்லை, ரேடியோ மாதிரி வரும், நீ அதை கேட்கணும், ரேண்டம் சாங்ஸ். அதுக்கு ஒன்று இருக்குது, சன் மியூசிக் அந்த மாதிரி ப்ளே பண்ணுறதெல்லாம் அது ஒன்று. அது தனியாக ராயல்ட்டி கலெக்ட் பண்ணணும். அதுக்கு பிஎம்ஐ, அதுக்கப்புறம் வேறு கேட்டா ஏதோ ஒன்று, அந்த மாதிரி இதில் ராயல்ட்டி என்ரோல் பண்ணணும், பாட்டு ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அதில் ராயல்ட்டி கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ், இல்லை பாட்டு ஆடு, மூவி அந்த மாதிரி எதுலையாவது இதுவாகுதுன்னா அது ஒன்று. அது ஏதோ சிங்க்குன்னாங்க, பேர் வந்துச்சு, அது கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று வேறு என்ன சொன்னாங்க, ஏதோ சொன்னானே,
அதான் பர்ஃபாமன்ஸ்க்காக இப்போ பாட்டை யாரும் ரீமேக்கு இல்லை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அப்போ உனக்கு வந்துட்டு ராயல்ட்டி பே பண்ணணும். அதுக்கு எதோ சொன்னாங்க. மொத்தம் இவ்வளோ இருக்குது. ஆனால் இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக நான் பார்க்கல. இது தவிர அரைக்குறையாக கொஞ்சம் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்சம் நேரம் தூங்கினேன். பான் அடிக்ஷன் எப்பயும் போல் நிறைய தான் இருக்குது எனக்கு. நல்ல விதமாக சொல்கிறேன், அசிங்கமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. I'll try my best. பான், ஸ்லீப், சுகர், இதுதான் எனக்கு இப்போதைக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. இதெல்லாம் தான். வேற என்ன? தெரிலங்க, பிளாங்க் ஆகிட்டேன், யோசிச்சுட்டு ஜோன் அவுட் ஆகிட்டேன். வேறு அதுக்கப்புறம் ஒய் டு வி நீட் ஸ்லீப்னு ஒரு புக் இருக்குது.